வணக்கம் நண்பர்களே. நம்ம மல்லி சீரில் இப்போ யாரும் எதிர்பார்க்காம ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ஆமாங்க, நம்ம மல்லிக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வருது. அதை பார்த்த உடனே மல்லி ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது என்ன நமக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி மல்லி ஒரு ஷாக் ஆகி நின்று பார்க்குறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு, மல்லி பார்த்து அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்கலாம், பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்த மெசேஜ் யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் கிட்ட தான் வருதுங்க. ஆமாங்க, அரவிந்த் வந்து அந்த வீட்டில் டிரைவராக இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லியோட ஸ்பை கேமரா அரவிந்தா தான். அப்படி இருக்கிறப்போ அரவிந்த் இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி பேசிருக்க கூடாது. அரவிந்த் இருக்கிறது தெரியாமல் நம்ம ராஜேஸ்வரி கதிரேசங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம அரவிந்த் மொபைலில் வீடியோ எடுத்து நம்ம மல்லிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அரவிந்தை கொஞ்சம் பார்த்து இருக்க சொல்லுங்க, வான் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றதுக்காக நம்ம மல்லிக்கு அனுப்பிச்சி விடுறாரு நம்ம அரவிந்த். அப்படி என்ன பேசினாங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஆமாங்க, கதிரேஷ் வந்து ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க, ராஜி, நான் கடைசி நேரத்தில் ஏமாத்திட்டு பார்த்தியா, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், என்னையே ஏமாத்திட்டு எனக்கு நாமம் போடலான்னு பார்த்தல, உனக்காக என் சொத்தையே விட்டு கொடுத்தேன், அப்படி இருக்கிறப்போ நீ இவ்வளோ பண்ணுறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம கதிரேசன் ஓவராக கோவப்பட்டு ஆதங்கத்தில் கொதிக்கிறாருங்க. அதுக்கு நம்ம ராஜி சொல்கிறாங்க, எல்லாம் சதி பண்ணி எங்களை நடுவழியில் நிப்பாட்டிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், அந்த இன்ஸ்பெக்டரோட நம்பர் கூட தரேன், நீங்கள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க, இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜி சொல்ல, இதை கேட்ட உடனே கதிரேசன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் நீ எப்படி நிம்மதியாக இருக்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அந்த விஜய் அடுத்த ஏரிக்கு கோர்ட்டுக்கு உயிரோடு விடக்கூடாது, அவனை எப்படியாவது கொண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரிக்கு நம்ம கதிரேசன் சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா ராஜேஸ்வரியோ என்னன்னு கேட்க, நான் தம்பி பசங்க தடுக்குதா, அவன் சாகலைன்னா நீ செத்துருவ பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கதிரேசன் ராஜேஸ்வரி கிட்ட சொல்ல, இதை கேட்டோன்னே என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியாமல் ராஜேஸ்வரியோ, சரி ஓகே நான் ஏதாவது பண்ணிடுறேன், பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், அவன் அடுத்த ஏரிங்க்கு வரக்கூடாது அப்படி தானே, அவன் வராமல் போகிறதுக்கு தேவையான என்ன விஷயமோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி வந்து கதிரேசன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கதிரேசனும் சரி ஓகே நான் பார்க்குறேன், ஆனால் இந்த முறை சொதுப்புன மாதிரி அடுத்த முறை ஏதாவது சொதுப்பின நீ உயிரோடு இருக்க மாட்டேன், இதெல்லாம் கேட்க ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் ராஜேஸ்வரிக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. இந்த வார்னிங்கெல்லாம் கேட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரியோ, அப்படிலாம் எதுவும் நடக்காது, நான் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் அரவிந்து வீடியோ எடுத்து அவங்களுக்கே தெரியாமல் மல்லிக்கு அனுப்புகிறாங்க. இதை பார்த்த உடனே மல்லி ஷாக் ஆகி போய், ஐயோ இப்படி ஒரு பிரச்சனையா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எப்படி அவரை காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் நம்ம வக்கீலுக்கு இந்த வீடியோ அமைச்சு அவங்ககிட்ட பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்க அவங்க சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு, அவங்களாம் திருத்தே மாட்டாங்களா, அவெல்லாம் கூட பிறந்தவ தானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜேஸ்வரியை கிளின்னு கிழிக்கிறாங்க நம்மளோட வக்கீல் தேவசேனா. ஆமாங்க, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்மளோட அரவிந்த் என்னடனா நம்மளோட ரஞ்சிதா இருக்க பார்த்தீங்களா, அவங்க கூட லைட்டாக ரொமான்டிக் சீனில் போயிட்டு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் கல்யாணமே பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொன்று நம்ம ரஞ்சிதாவோட அப்பா மனோகரும் அதுக்கப்புறம் நம்ம அரவிந்தும் செம்ம க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக டீ குடிக்கிறதுனே கடைக்கு போகிறதுனே இந்த மாதிரி ஸ்மூத்தாக சூப்பராக போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்து ராஜேஸ்வரிக்கு லைட்டாக சந்தேகம் வருது, என்ன நடக்குது, இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்காம அவங்களே வந்து சேர்ந்தாங்க, இப்போ எதிர்பார்க்காம புது திருப்பங்களாம் அவங்க பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி லைட்டாக யோசிக்கிறாங்க. ஆனால் யோசித்து நம்ம ராஜேஸ்வரி செயல்பட்டு நம்ம விஜயை போட்டு தள்ளுவாங்களா, இல்லை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் விஜய் உயிருக்கு ஆபத்து இருக்கா இல்லையா அப்படின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான விஷயங்களும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.